அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இந்த குர்ஆனுடைய வகுப்பில் தொடர்ந்து இறைவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கோம். இறைவன் நிறைய விஷயங்களை நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கான். அல்ஹம்துலில்லா. ஸோ 5வது அத்தியாயம் 69வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இறைவன் சொல்லியிருந்தால் இங்கே யாருக்குமே எந்த விதமான உரிமையும் கிடையாது. முஸ்லீம்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், சாபிகளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லார்லேயுமே யார் இறைவன் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கிறாங்களோ, நல்ல அமல்கள்ன்ற பேரில் நம்ம இப்போ நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அவங்களும் தான் சர்ச்சுக்கெலாம் போகிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஒரு வகை, இதுவும் வேண்டும். இறைவன் சொல்லியிருக்கிற அந்த முறைப்படி இறைவனை நம்ம தொழுகணும். இரண்டாவது, அதை தாண்டி இன்றைக்கி உலகத்தில் நான் செய்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம செய்யக்கூடிய செயல் பிறருக்கு பயன் அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுதான் நல்ல அமல்கள் அப்படின்னு இறைவன் குறிப்பிடுறான். ஸோ இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு, ஏன்னா கியாமத்தில் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நான் இங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் தானே எனக்கு கியாமத்து கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே நான் வெறும் கியாமத்தை மட்டும் நினச்சி இங்கே நான் தொழுதா போதுமா? அப்போ இங்கே உள்ள வேலைகளை யார் பார்ப்பா? ஸோ இங்கே உள்ள வேலைகளை நான் பார்த்து அதில் நான் கியாமத்தை பெறுறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த வகையான அச்சமும் இல்லை, அவங்க துயரப்படவும் மாட்டாங்க. நல்லா பாருங்களேன், டே டு டே லைஃப் ஏதோ ஒரு வேலை, ஒரு பூ விற்கிறவங்க, சாதாரணமாக ரோட்டில் பூ விற்கிறவங்க, சாதாரண ஒரு பாட்டி, வேலை செய்கிற ஒரு பாட்டி, அவங்களுக்கு அந்தளவுக்கு டிப்ரெஷன்லாம் இருக்காது. அந்தளவுக்கு நம்மளை மாதிரி ஓவர் திங்கிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாஷா அல்லாஹ், இறைவனை நாங்கள் முஸ்லீம், நாங்கள் இறைவனுக்காக தொழுகிறோம், ஓதுறோன்னு சொல்லிட்டு வீடுகளுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிறோம். என்னையும் உட்பட வீடுகளுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கிறோம். நம்ம வெளியில் போக மாட்டோம். வெளியில் எந்த வேலையும் மற்றவங்களுக்காக எந்த உழைப்பும் கொடுக்கறதில்ல. அதனால் நமக்கு இப்போ ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, மன கஷ்டங்கள், மனக்குமுறல்கள் அதிகமாக இருக்குது. அப்போ எப்போ அதெல்லாம் இருக்காதுன்னா, நம்ம எதுனாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது தான் அந்த வேலையானது பிறருக்கு, இதுதான் மெயின் விஷயம். வேலை எல்லாரும் செய்கிறாங்க, ஆனால் அதில் பயனுள்ளதாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தெருவில் ஒரு அம்மா பூ விற்றுட்டு போகுதுன்னாலும் அது ஓரளவு அந்த பூ ஒரு வாசம் தரக்கூடியதாக இருக்குது, ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இதாக இருக்குது, அண்ட் வேறு ஏதாவது டெக்கரேஷனுக்கானதாக இருக்குது. அதை மற்றவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது அடுத்த விஷயம். நம்ம நீதமான முறையில் அதை செய்கிறோம் இல்லையா? இப்போ பூனால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதுவே நான் ஒரு தேவையே இல்லாத ஒரு வேறு எதையாவது கொண்டு போய் நான் விற்கிறேன். இன்ஃபேக்ட் இந்த தவறான இந்த சாராயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு விற்கிறாங்க அப்படின்னா அதனால கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரச்சனை தானே. அப்போது நம்ம இது அப்போ இதுலேயும் நல்லது இருக்கா? பூலையும் சில நேரங்களில் தவறுகள் வரலாம், பட் அது அவங்களாம் ஏற்படுத்திக்கிறது. மற்றபடி பூ நல்ல விஷயந்தான். இதுவே இந்த சாராயம்னு எடுத்தோன்னா அது கெட்ட விஷயம். ஸோ இப்படி எது பிறருக்கு பயனுள்ளதாக நல்லதாக இருக்குதோ அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா குட், அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, அது புரிஞ்சுக்கிறது தான் ஒரு முஸ்லீமோட வேலை. எது சரியான வேலை, எது தவறான வேலைன்னு நம்ம மற்றவங்கள்ட்ட ஃபத்வா கேட்குறத விட நம்ம மனசார நீங்கள் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். இந்த பொருளை நான் வாங்கி உபயோகிப்பேனா, வாங்கி உபயோகித்தா எனக்கு பயனா அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அதை சேல்ஸும் பண்ணலாம், நீங்கள் அதை ப்ரொமோட்டும் பண்ணலாம், அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு துயரப்பட மாட்டாங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறான்.
இதை இன்றைக்கி சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிப்ரெஷனும் வராதுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இறைவனே சொல்லிட்டான், நீங்கள் உங்களுடைய பிறப்பாலலாம் எந்த இஷ்யூவும் இல்லை, நீங்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்யும்போது உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது அப்படின்னு. ரைட். இப்போ 70வது வசனத்துலேருந்து இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, லக்கத் அஹதுனா மீசாக பனி இஸ்ராஈல வ அர்சல்னா இலைஹிம் ருசூலா. லக்கத் திட்டமாக, அஹதுனா வாங்கினோம், மீசாக்க இந்த மீசாக்க அப்படின்னாவே உறுதிமொழி. மீசாக்க அப்படின்னா உறுதிமொழியை. பனி இஸ்ராயில் இஸ்ரவேலர்களின், அதாவது இஸ்ராயிலோட சந்ததியினர், அதுதான் இஸ்ரவேலர்கள். ஸோ வ அர்சல்னா இன்னும் அனுப்பினோம், இலைஹிம் ருசூலன் குல்லமா ஜாஅஹும். இப்போ அவங்கக்கிட்ட நம்ம வந்து தூதர்களை அனுப்பிட்டே இருந்தோம். அவங்கக்கிட்ட அவங்க வந்தப்பெல்லாம், அந்த ஒரு ரசூல் வரும்போதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, லா தஹ்வா. லா தஹ்வா அப்படின்னா விரும்பாது. அவங்க அந்நஃப்ஸு, அவங்க நஃப்ஸு வந்து விரும்பாததை தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஃபரீக்கன் அப்படின்னா ஒரு வகுப்பாரை. ஃபரீக்கன் அப்படின்னா ஒரு வகுப்பாரை. கத்தபு பொய்ப்பித்தனர். வ ஃபரீக்கன் இன்னும் ஒரு வகுப்பாரை. யக்துலூன அப்படின்னா கொள்கின்றனர். உண்மையிலேயே அல்லாஹ் சொல்கிறா, உண்மையிலேயே இந்த இஸ்ராயிலோட வழித்தோன்றல்கள் கிட்ட, இஸ்ராயிலோட வழித்தோன்றல்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களான அந்த 12 பேர். அதில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் ஒருத்தர். ஸோ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஆட்கள் தான் வந்து பனு இஸ்ராயில். ஸோ அவங்களுக்கு கீழே வந்த எல்லாருமே தான் பனு இஸ்ராயில். சரியா? பட் இன்றைக்கி நம்ம யார் யார் அப்படின்ட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளோட நிலைமையிலேயே நம்ம எந்த வம்சத்தை சார்ந்தவங்கன்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பாருங்கள், புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பனு இஸ்ராயல்கிட்ட இறைவன் சொல்கிறான், வலுவான வாக்குறுதி நாங்கள் வாங்கினோம். அல்லாஹ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராமிஸ் வாங்கியிருக்கான். நீங்கள் இது வாக்குறுதி அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒப்பந்தம் எப்போ போடுவோம்? அதாவது நீ இதை செய்யணும் அப்படின்னு மட்டுமா இருக்கும் ஒரு ஒப்பந்தம்? அப்படி இருக்காது. ஒப்பந்தம்ங்கிறது நீ இதை செஞ்சால் நான் அதுக்கு பதிலாக இதை நான் தருவேன், அப்படி தானே போடுவோம். ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு MOU அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது யோசிச்சு பாருங்கள். ஒரு வீடு வாங்குறதா இருந்தால் கூட அந்த பத்திரத்தில் கூட இவ்வளோ காசுக்கு நாங்கள் இந்த வீடு வாங்குகிறோம், அப்படி தானே? அப்போது 2 சைடுமே ஏதாவது ஒன்று கொடுப்போம். அப்போ இதே தான் இறைவனும், நான் சொல்கிற விஷயத்த நீ செஞ்சினா உனக்கு நான் இது தருவேன். இது ஒரு ப்ராப்பரான உடன்படிக்கை. இந்த மாதிரி இறைவன் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான உடன்படிக்கையை வாங்கியிருக்கான். இன்னும் உடன்படிக்கை மட்டும் போடலை, அவங்களுக்கு கைடன்ஸும் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கான். இறை தூதர்கள் பலரை அனுப்பியிருக்கான். ஆனாலும் யாராவது ஒரு தூதர் அவங்களோட மனம் விரும்பாததை அவங்கக்கிட்ட கொண்டு வரும்போதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்களாம், சிலர் அவர்களை பொய்ன்னு சொல்கிறாங்க, இன்னும் சிலர் அவர்களை கொலை செய்கிறாங்க. அதாவது சிலரை பொய்யர்னு சொல்லலை, இங்கே பாருங்கள், வஃபரீக்கன் யக்துலூன அப்படின்னா யக்துலூன் ஒரு சில வகுப்பார் வந்து கொல்றாங்க. அதாவது டிரான்ஸ்லேஷனில் நம்ம வந்து கவனமாக தான் பார்க்கணும். அதாவது இவங்க இது பண்ணும்போது இப்படி வருது,
இதை இப்படி பார்க்கும்போது சிலரை கொன்னாங்கன்னு வருது, இது சிலர் கொன்னாங்கன்னு வருது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வந்து பனு இஸ்ராயல்களுக்கு இவ்வளோ நாள், இப்போ நமக்கே வந்து இவ்வளோ நாள் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம், நாங்கள் எந்த வேலையும் செய்யலை, எங்கள் வீட்டு ஆக்சுவலாக வீட்டு வேலை தான் பெருசு. நீங்கள் மாங்குன்னு உழைச்சி ஓடா தேய்றீங்க. ஆனால் இவ்வளோ நாள் நம்ம வீட்டு வேலை, வீட்டுக்குள்ளே வீட்டு ஆளுகளுக்கு மட்டுமே நாங்கள் எல்லாமே பார்த்து வந்துட்டோம். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன வெளியில் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கங்கிறீங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்கங்கிறீங்க, உங்களுடைய உழைப்பால் மற்றவங்களுக்கு பயன் ஏதாவது வரணுங்கிறீங்க. இதெல்லாம் இது பண்ணால் நாங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது. இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க, நம்மளுடைய மாமனார் மாமியார் அல்லது நம்மளுடைய கணவர், அது எப்படி அவங்க பிள்ளைங்கள படிக்க வைப்பாங்க, அவங்க பொண்ணு படிக்கும், அவங்க இது எல்லாம் பண்ணும். அது வந்து நமக்கான என் பொண்ணோ என் பையனோ ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கிறான் அப்படிங்கிறது நமக்கான இன்றைக்கி ஒரு 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 பெருமை மாதிரி ஆயிடுச்சு. நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெருமையோ, அதே அளவுக்கு என் பிள்ளை இந்த ஸ்கூலில் படிக்குதுங்கிறது நமக்கு ஒரு பெருமை. பட் அதை தாண்டி எதுக்கு அந்த புள்ள படிக்குது, அந்த புள்ள படிக்கிறதுனால என்ன யூஸு, ஏதாவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? சிலரை தவிர என் பிள்ளை படித்து ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், அவ்வளோதான் நமக்கு நோக்கம். ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் வந்து சொல்கிறேன், உங்கள் பிள்ளை ஃபஸ்ட் மார்க்லாம் எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் கூட போதும். நீங்கள் டியூஷன் அனுப்புகிறீங்க, டியூஷன் அனுப்பாமல் ஒரு 2 மணி நேரம் உங்கள் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறத அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. வேறு விஷயங்கள் அந்த பிள்ளை படிக்கட்டும், அந்த பையன் தெரிஞ்சுக்கிடட்டும். ஸ்கூல் படிப்பு ஸ்கூலோட போதும் அப்படிங்கிற மாதிரிலாம். சிஸ்டர்ஸ், நான் பேசுகிறது கேட்குதா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஸ்கூல் படிப்பு ஸ்கூலோட போதும், 8 மணி நேரம் போதும். நீங்கள் வந்து இப்போ வேறு ஏதாவது அவங்களுக்கான அடுத்த படிப்பை சொல்லி கொடுங்க, வேறு அடுத்த படிப்பில் சேர்த்து விடுங்க. அதுவும் அப்படி சொன்னாலும் நான் வந்து குரான் மனனம் படிக்கிற குரான் மனனம் சொல்லி பண்ணுற அந்த விஷயத்துக்கு தான் நான் அனுப்புவேன் அப்படின்போம். ஸோ காலமாக இருக்கிறதத்தான் நம்ம செய்ய விருப்பப்படுவோம். இல்லை நீங்கள் இப்படி செய்யாதீங்க, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இதை யோசிங்க, உங்கள் குழந்தைங்கள யோசிக்க வைங்க, உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் இருங்க, ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வீட்டு ஆண்கள்கிட்ட சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது, எனக்கு சம்பாதிக்கணும், என் பிள்ளைக்கு நான் அது பண்ணணும், இது பண்ணணும். முதல்ல என் பிள்ளைய நீ பார்க்கணும்ல, பேசணும்ல, அது செய்ய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இவங்க மனம் விரும்பாததை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், நீங்கள் பொய்யர் அப்படின்னு தூத்துறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் கொல்லணும்னு கூட சிலர் நினைக்கிறாங்க. நபிமார்களை அன்னைக்கு நினச்சாங்க, இன்றைக்கி நல்லது சொல்கிற ஆட்களை நினைக்கிறாங்க. அது எந்த ஆட்களோ, அது அவங்க ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னால் அவங்கள வந்து பெருசாக ப்ரொமோட்டும் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துகிறாங்க. அவங்க கூட உள்ளவங்களே இழிவுபடுத்துவாங்க. இதுவே வந்து கொஞ்சம் தேவையற்ற விஷயங்கள் செய்யக்கூடியதாக இருந்தால் ஒரு நாளில் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவாங்க. எத்தனை விஷயங்கள் நம்ம ஒரு நைட்டில் ஃபேமஸ் ஆகி பார்க்குறோம். அதுதானே நமக்கும் அப்படியே தெரிஞ்சும் தெரியாமையும் நமக்குள்ளேயும் ஊற்றுவிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க மனம் விரும்பாததை ரசூல்மார்கள் சொல்லும்போது அவங்க வந்து நீங்கள் பொய் பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு தூற்றக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் கொல்ல நினைக்கக்கூடியவர்களாகவும் மக்கள் இருந்திருக்காங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். வஹசிபு அல்லா தக்கூன ஃபித்னத்துன் ஃபஅமு வசம்மு சும்ம தாபல்லாஹு அலைஹிம் சும்ம அமு வசம்மு கசீரும் மின்ஹும் வல்லாஹு பசீரும் பிமா யஅமலூன். வஹசிபு
ஹசீபு அப்படின்னா எண்ணினர், அதாவது அவங்க நினச்சிக்கிறாங்க. அல்லா தக்கூன ஃபித்னத்துன், ஃபித்னா அப்படின்னா தண்டனை. அதாவது இந்த ஃபித்னா அப்படின்னா குழப்பம்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல தண்டனைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலையே நம்ம புரிஞ்சுக்கிறணும், அரபி மொழியில் ஒவ்வொரு டைம் அது ஒவ்வொரு மாதிரி அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல, சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம பொருள் புரிஞ்சுக்கிடணும். தமிழ்லையும் அப்படி இருக்குது தானே, எத்தனை வார்த்தைகள் இருக்குது. ஒரே வார்த்தை ஆனால் அதாவது ஒரே ஸ்பெல்லிங்கில் தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அர்த்தம் வந்து நிறைய இது அப்படியே மாறும். ஸோ அந்த மாதிரி ஃபித்னத்துன் அப்படின்னா தண்டனை. அப்போ தண்டனை ஏற்படாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் யோசிங்க, குழப்பங்கிறது இறைவனுடைய தண்டனையாகத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் நம்ம சிந்திக்கணும். ஃபித்னா அப்படிங்கிறது குழப்பம்னு நம்ம பார்த்தோம். அந்த குழப்பம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, இறைவன் நீங்கள் குழப்பத்திலேயே தட்டழிஞ்சு போங்க அப்படின்னு அவன் தண்டனை கொடுத்தா தான் அதுவுமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஃபித்னத்துன் அப்படின்னா தண்டனை, ஃபஅமு அப்படின்னா குருடாகினர், வசம்மு இன்னும் செவிடாகினர், சும்ம தாபல்லாஹு அதாவது அல்லாஹ், தாப அப்படின்னா பிழை பொறுத்தான், அலைஹிம் சும்ம அமு வசம்மு கசீரும் அப்படின்னா அதிகமானோர், ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்களாம், மின்ஹும் வல்லாஹு பசீரும், பசீர் அப்படின்னா உற்று நோக்குபவன், பிமா யஅமலூன். இதனால் எந்த ஃபித்னாவும் ஏற்படாது என்றும் தாங்களாகவே எண்ணிக்கொண்டார்கள். இவ்வாறு அவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டார்கள். பின்னர் அல்லாஹ் அவர்களை மன்னித்த போது அவர்களில் பெரும்பாலோர் இன்னும் அதிகமாக குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிவிட்டனர். அவர்கள் செய்கிற எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறான். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த பனு இஸ்ராயலுக்கு அடுத்தடுத்து இறைவன் ரசூலை அனுப்பி ஃபஸ்ட்டு வாக்குறுதி வாங்கியிருக்கான். வாக்குறுதி வாங்கி அந்த வாக்குறுதிப்படி நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி ரசூல்மார்களை அனுப்புனா, இவங்க வந்து இவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்க ஏதாவது சொல்லிட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை பொய்யருங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், டைரெக்டாக நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம், அந்த கார் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நல்ல அந்த காரை பற்றி எல்லாம், அதாவது காரோட எக்ஸ்பர்ட்டையே நமக்கு கைடாக அனுப்புகிறாங்க. சரியா, கைடை அனுப்பிட்டு நமக்கு கார் ஓட்ட தெரியலைங்கிறதுக்காக எக்ஸ்பர்ட்டை வந்து நம்ம குறை சொல்கிறோம். நீ தான் தப்பாக சொல்கிற, இல்லை எனக்கு வந்து ரோட்டில் இப்படி தான் போகணுன்னு இருக்குது, நான் வந்து ஒரு இப்போ 60 ஸ்பீடில் தான் அந்த கார் ஓட்டணும் அப்படின்னா 60 தான் நான் ஓட்டணும், எனக்கு 80 போகிறது தான் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து குறை சொல்லக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்த எக்ஸ்பர்ட்டை ரசூலை நீங்கள் தான் பொய் சொல்கிறீங்க, நாங்கள் தான் சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய், இவன் என்ன கம்பெனிக்கார ஒரு எக்ஸ்பர்ட்டை வேற கொடுத்து நம்மளை சும்மா இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்கிறான் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பர்ட்டையே கொல்ல துணிஞ்சிட்டாங்க. சம்டைம்ஸ் பல ரசூல்மார்களை அவங்க கொன்னும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். ஸோ இப்படிலாம் நடந்துக்கிட்டதுனால இவங்க என்ன பண்ணுறாங்களாம், இதனால் எந்த ஃபித்னாவும் நடக்காது, எந்த குழப்பமும் எந்த தண்டனையும் நமக்கு வந்துடாது. ஒரு ரசூலை பாருங்கள், அந்த காரை கொடுத்து அந்த எக்ஸ்பர்ட்டை கொன்னுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படித்தான் அவங்களும் இந்த மாதிரி இவரை கொன்னதுனால, இவரை பொய்ன்னு சொன்னதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, எந்த தண்டனையும் இல்லை அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. இதுதான் இவங்க வந்து குருடர்களாகவும், இப்படி நினச்சிக்கிட்டது இவங்க குருடர்கள் செவிடர்களாக இருந்தாங்க. எது கண்ணு முன்னாடி இருந்தும் அவங்களால பார்க்க முடியாது, காதால் கேட்டாலும் கேட்க முடியாத மாதிரி அவங்க ஆகிடுவாங்க. அப்படி தான் அவங்கள ஆக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா இறைவன் சொல்கிறான்.
பின்னாடி அதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சு அல்லாஹ் வந்து அவங்கள மன்னிக்கிறான். சரி போங்க, இவ்வளோ நாள் நீங்கள் இப்படி இருந்துட்டீங்க, இனிமேல் நீங்கள் திருந்துங்க அப்படின்னு மன்னிக்கும்போது இன்னும் அதில் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்களாம், மன்னிப்பு வரும்போது கூட இன்னும் அதிகமாக குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க செய்கிற எல்லா செயல்களையும் இறைவன் வந்து உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதெல்லாம் ஒரு சைடு உங்கள் மைண்டில் அப்படியே வச்சுட்டே வாங்க. இந்த உலகத்தில் பலவேறுபட்ட மக்கள் இருக்காங்க, பலவேறு இனங்கள் இருக்குது. சாப்பியன்ஸில் பார்த்த மாதிரி தான். ஸோ அதில் ஒரு இனம் இப்படி இருக்காங்க. சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். லக்கத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மசீஹுப்னு மரியம் வகாலல் மசீஹு யா பனி இஸ்ராஈல அபுதுல்லாஹ ரப்பி வரப்பக்கும் இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வமஅவாஹுன்னார் வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். அப்போ நிச்சயமாக மரியமுடைய குமாரர். ஸோ அதிகமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மரியமுடைய மகன் தான் அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நியமத்து பாருங்கள். ஸோ மரியமுடைய மகன் மசீஹு தான் அல்லாஹ் அப்படின்னு கூறியவர்கள். ஸோ மரியமுடைய மகன் தான் ஈசா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த ஈசாவை யார் வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்களோ, யார் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க சந்தேகமே இல்லாமல் நிராகரித்தவர்களாக ஆகிட்டாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த மசீஹு, அந்த ஈசா மசீஹு வந்து இப்படி தான் சொல்லியிருந்தார். என்ன சொன்னாராம்? இஸ்ராயீலோட வழித்தோன்றல்களே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்மள வந்து அதாவது கிறிஸ்டியனாக நம்ம ஒரேடியாக இவங்க தான் கிறிஸ்டியன்ஸுன்னு நினச்சிக்கிறோம். பட் கிறிஸ்டியன்ஸ்லேயே ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. அதில் ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்களாம், இயேசு இந்த மசீஹை தான் கடவுள்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் மசீஹே இந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. என்னென்னு இங்கே ஈசான்னு நல்லா பேசலை, மசீஹுன்னு பேசுகிறான். அது ரொம்ப கவனமாக பாருங்கள். தஜ்ஜாலும் மசீஹ் அப்படின்ட்டு தான் வருவான். பட் இங்கே டைரெக்டாக ஈசா அந்த மரியமுடைய மகனான ஈசா தானே, மரியமுடைய மகன் தஜ்ஜால் இல்லை, ஈசா தான். ஸோ மரியமுடைய மகனான மசீஹு என்ன சொல்கிறானா, இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களே, அந்த அவங்களுடைய உம்மத்தை கூப்பிட்டு என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வையே வணங்குங்கள். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு திண்ணமாக அல்லாஹ் சுவனத்தை தடை செய்திருக்கிறான். மேலும் அவனுடைய இருப்பிடம் நரகமாகும். மேலும் இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. அப்போ இந்த நீங்கள் ஓவர்வியூவாக இப்போ நம்மளுக்கு கிறிஸ்டியானிட்டியோட பெரும்பாலான விஷயங்கள் தெரிகிறதில்ல. ஹிந்துஸுடைய விஷயங்களாவது நமக்கு ஓரளவு தெரியும். பட் கிறிஸ்டியானிட்டியோடைய விஷயங்கள் அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம சைடில் ரொம்ப குறைவு. நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கள் சைடில் குறைவு, உங்கள் சைட்லலாம் எப்படின்னு தெரியலை. பட் இதுலேயுமே கிறிஸ்துவர்கள்லையுமே ஆர்த்தடாக்ஸுன்பாங்க, கத்தாலிக்குன்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ட்டுன்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் நம்ம யாரையும் எல்லாரையும் பொதுவான்னு நம்ம சொல்ல வேணாம். பட் சிலர் இருக்காங்க, அவங்க ஈசா தான் கடவுள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்க நிச்சயமாக என்ன ஆகுறாங்களாம், நிராகரித்தவர்களாக ஆகுறாங்க. ஸோ இந்த நிராகரித்தவர்களோட கொஞ்சம் நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்கள். ஈசாவை கடவுளாக சொல்லிக்கிட்டு, அதாவது இயேசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் இருக்குல்ல, பிரிட்டிஷ் சைடு, அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷு, இந்த அமெரிக்கன்ஸ், இவங்க. ஸோ இவங்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரளவுக்கு அவங்க சொல்லிப்பாங்க, இது கிறிஸ்டியன்னு, நாங்கள் கிறிஸ்டியன், இயேசு தான் கடவுள் அப்படின்னு.
ஆனால் இயேசு சொன்னதுக்கும் இவங்களுடைய செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்களோட பைபிளில் இருக்கிறதுக்குமே அவங்க செய்கிற செயலுக்குமே கூட சம்பந்தமே இருக்காது. ஸோ அப்போ இயேசு தான் கடவுள் அப்படின்னா அது அவர் சொன்னபடி நான் செய்ய மாட்டேன். ஃபைனலாக என்ன ஆகிடும்னா என் மன இச்சைப்படி நான் செயல்படுவேன். ஒரு அதிகாரத்தன்மை, நான் ஒரு அதிகாரமாக இருப்பேன், நான் சொல்கிறத தான் நீங்கள் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களை இங்கே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி சொல்கிறவங்கள அல்லாஹ் என்ன பண்ணுறான்? காஃபீருங்கிறான். ஸோ அல்லாஹ் ரொம்ப தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணுறான். மரியமுடைய குமாரர் மசீஹ அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்தில் யார் அந்த மாதிரி சொல்கிறாங்க? அந்த மாதிரி சொல்லக்கூடிய நாடுகள் என்ன? ஜஸ்ட் சும்மா செக் பண்ணி பாருங்கள். இயேசுவை கடவுளாக யார் கொள்கை எடுத்துக்கிறா? இன்னும் சிலர் இயேசுவை அவரும் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவர்களும் இருக்காங்க தான். ஸோ இந்த சைடு இந்த அமெரிக்கா, பிரிட்டிஷ் இவங்களுடைய மத கல்ச்சர், ரிலீஜியஸ் கல்ச்சரெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், சரியா? ஸோ அவங்கள அல்லாஹ் டைரெக்டாக இவங்க தான் நிராகரிப்பவர்கள். அண்ட் இன்னும் யாரெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ இவங்க இயேசுவை பேச்சும் கேட்கல. ஏன்னா உண்மையிலேயே மசீஹ் இப்படி தான் பேசுகிறாரு, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் இல்லை அல்லாவையே வணங்குங்க. எவன் அல்லாவுக்கு இணை வைக்கிறானோ, யார் அவங்களோட ஸ்லாங்கில் சொல்லணும்னா யார் கர்த்தருக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு திண்ணமாக சுவனத்தை கர்த்தர் தடை செய்திருக்கார் அப்படின்னா அவங்களோட வேதங்களில் கூட இருக்கும். ஸோ தமிழில் நம்ம இறைவன்னு சொல்கிற மாதிரி, அரபியில் அல்லான்னு சொல்கிற மாதிரி அவங்க அந்த கர்த்தர்ன்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்ம லாங்குவேஜ் இஸ் நாட் அ மேட்டர். நம்மளுடைய மொழி ஒரு விஷயமே இல்லை. அதை தாண்டி நம்மளுடைய நியத்தும் நம்மளுடைய எண்ணங்களும் தான் விஷயமாக பார்க்கப்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த வசனங்களை இறைவன் சொல்லி காமிக்கலாம். அவரே இப்படி தான் பேசியிருக்காரு. திண்ணமாக இறைவனுக்கு இணை கற்பித்துட்டோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகவே முடியாது. நம்ம தங்கும் இடம் நரகம்தான். அக்கிரமக்காரர்களுக்கு, இவ்வளோ அக்கிரமம் செய்கிறவங்களுக்கு உதவி செய்ய அங்கே யாருமே இல்லை. அப்போனா யோசிச்சு பாருங்கள், இயேசுவை மசீஹை நீங்கள் கடவுளாக ஆக்கிக்கிறீங்க. இந்த இடத்துல இன்னும் இன்டெப்த்தாக பேசுகிறான்ல, ஈசான்னு பேசலை, மசீஹுன்னு பேசுகிறான். ஸோ மசீஹுன்னா நீங்கள் இன்னும் இப்படி யோசிங்க. நீங்கள் இயேசுன்னு தெரியாமல், ஈசான்னு தெரியாமல், அதாவது ஈசாவை தஜ்ஜாலை ஈசான்னு நினச்சிக்கிட்டு, மரியமுடைய மகன் நினச்சிக்கிட்டு நீங்கள் அவனை கடவுளாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் நரகவாசிகள். ஃபிட் ஆகுதா? மசீஹோட தஜ்ஜாலை ஆட் பண்ணி பாருங்கள், ஃபிட் ஆகுதா? ஏன்னா குரானில் எந்த இடத்துலையுமே தஜ்ஜால்னு எல்லாம் பேசவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு காஃபீர் அப்படிங்கிற இடத்துலையுமே நீங்கள் தஜ்ஜாலை ஃபிட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இதுக்காக நான் இன்னொருத்தவங்க எழுதின அந்த வேதங்களை எடுத்து வேறு புத்தகத்தை எடுத்து அதை பார்த்து நான் அனலைஸ் பண்ணி கொண்டு போகிறது அது அடுத்தடுத்த லெவல். நம்ம இன்னும் நம்ம இப்போ தான் பேசிக்ஸ் போகிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டர்மீடியட்டு, இன்னும் எக்ஸ்பர்ட் லெவல்லாம் வரும்போது அப்படி நம்ம பார்க்கலாம். இறைவனுடைய அருளை கொண்டு அதையும் நம்ம செய்வோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தடவை குரானை வாசிக்கும் போதே யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஃபிட் ஆகுது. நம்ம இங்கே இந்த உலகத்தில் தானே இருக்கோம், பார்க்குறோம்ல, கண்ணால் நம்மளை பார்க்க வைக்கிறான்ல, காதால் கேட்க வைக்கிறான்ல. அவங்கள மாதிரி நமக்கும் அல்லாஹ் அடைச்சிட்டானா? அப்போ நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம தான் கேட்கணும். யாராவது கேட்டு நமக்கு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்க்க. ரெக்கார்டிங் ஓகே. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது அல்லாஹ் மசீஹுன்னு தான் பேசியிருக்கான், ஈசான்னு பேசலை. ஸோ மசீஹுன்னு வரும்போது நீங்கள் தஜ்ஜாலையும் அப்படியே கணக்கில் அப்படியே வச்சு பாருங்கள், அப்படியே பொருந்தும், சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள். லக்கத்
கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாச வமாமின் இலாஹின் இல்லா இலாஹு வாஹித் வ இல்லம் யன்தஹு அம்மா யகூலூன லயம்மஸ்ஸன்னல்லதீன கஃபரு மின்ஹும் அதாபுன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாமவன் என்று கூறியவர்களும் திண்ணமாக நிராகரிப்பாளர்களாகி விட்டார்கள். ஃபஸ்ட்டு ஈசா தான் ஈசா தான் கடவுள், மசீஹ் தான் கடவுள் அப்படின்னு சொன்னவங்களும் நிராகரிப்பாளர் ஆயிட்டாங்க. ரெண்டாவது 3 கடவுள் இருக்காங்க, 3ல் ஈசா ஒரு கடவுள், மசீஹ் ஒரு கடவுள், 3ல் அல்லாஹ் 3ல் ஒரு கடவுள், அதுலேயும் மூன்றாமவன். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, அது என்ன, அன்னை பிதா அதுக்கப்புறம் கடவுள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறோமா இல்லையா? நமக்கு தமிழோடைய இதாக அது சொல்லப்படுது. ஆனால் அது ஒரு கிறிஸ்துவ இது, தாய் தந்தை கடவுள் அப்படிங்கிற மாதிரி வரும். என்னென்னா தாய்ங்கிறது அவங்க மரியம்மை சொல்லுவாங்க, தந்தைங்கிறது அந்த ஈசாவை சொல்லுவாங்க, கடவுளுங்கிறது இறைவனை சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே மருவி நமக்கு ஒரு பழமொழியாக கூட அது வந்துருச்சு. எவ்வளோ சிறப்பாக நம்மளை கொண்டு போயிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இறைவனை நீங்கள் மூன்றாமவனில் இறைவனும் ஒருத்தன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்களும் அப்படி சொல்லக்கூடியவங்களும் நிராகரிப்பாளர்களாயிட்டாங்க. உண்மை என்னென்னா ஒரே இறைவன் தான், அவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. தாம் இவ்வாறு கூறுவதிலிருந்து அவர்கள் விலகி கொள்ளவில்லையாயின், இப்படி சொல்கிறதுலேருந்து, அதாவது கடவுள் 3 கடவுள் 4 கடவுள் 4ல் இவரும் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்கிறவங்க அதுலேருந்து விலகிக்கலை அப்படின்னா அவங்க தான் நிராகரிப்பாளர். அப்போ அவங்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை கொடுக்கப்பட்டே தீரும். அல்லாஹ் எத்தனை விஷயங்கள் சொன்ன பிறகு இந்த விஷயங்களை பேசுகிறான். ஒரு 5 ஆயத்துக்கு அப்புறம்தான் இந்த ஆயத்துக்களை இறைவன் பேசுகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் டைரெக்டாக இறைவனை பற்றிலாம் நம்ம எதுவுமே பேசலை. நீங்கள் அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கா, அவன் தான் எங்கள் கடவுள் தான், என்ன சொல்கிறோம், எங்கள் கடவுள் தான், எங்கள் அல்லாஹ் தான் சரியான கடவுள், நீங்கள் கும்பிட்றதெல்லாம் தவறான கடவுள் அப்படின்னு சொன்னதோடையே அவங்களுக்கு ஈகோ அங்கே உயர்ந்துடும். அதோடு நம்ம பேசுகிற அடுத்த வார்த்தை அவங்க கேட்கவே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வார்த்தைகள், உங்களுக்கும் எனக்கும் ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள் தான், இந்த விஷயத்தை நம்ம எப்போவுமே எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ இப்படி இதை நம்ம நிராகரிக்கிறோம் அப்படின்னா துன்புறுத்தக்கூடிய அந்த வேதனை நமக்கு கொடுக்கப்பட்டே தீரும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டே தீரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து, அஃபலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிரூன வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அவ்வாறு இருக்க அவர்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோரிட வேண்டாமா? மேலும் அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் மாபெரும் கருணையாளனும் ஆவான். இவ்வளோ நீங்கள் சொல்கிறாங்க, அதாவது ஈசா மசீஹ கடவுளாக சொல்கிறாங்க. அடுத்து கடவுளில் 3 கடவுளில் அல்லாஹ் மூன்றாவன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பக்கம் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேணாமா? அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டிங்கன்னா அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையாளனுமாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய லவ் இவங்களுக்கு கிடைக்குமா? இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் புரிஞ்சு அல்லாஹ்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குமா? அதிகமான அந்த
ஃபாரினர்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்றைக்கி நம்மளை விட அதிகமாக அவங்க வந்து இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க இந்த மாதிரி வசனங்கள் பார்க்கும்போது. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? இன்றைக்கி நம்மளே இருக்கோம். இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்கள படிக்க வச்சு எல்லாம் பண்ணி இது பண்ணுறோம். நாளைக்கு வந்து அது இஷ்டத்துக்கு பண்ணுது, அது இஷ்டத்துக்கு திருமணம் பண்ணுது, அது இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அது செத்தாக கூட பரவாயில்ல, என் பேச்சை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தகப்பன்மார்களை தாய்மார்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளே கூட ஒரு கோவத்தில் அவ்வளோ பேச்சு பேசிடுறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் இவ்வளோ நீங்கள் பண்ணுனா உங்களுக்கு நான் தண்டனை தருவேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணுறீங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க. மன்னிப்பு கேட்க வேணாமா? நீங்கள் கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களை மன்னிப்பேன்ல, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், நான் கருணையாளனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை கேட்கும்போது தான் அவங்க உடனடியாக இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. எல்லாம் இவ்வளோ இதாக இருக்கியே, ஏன்னா அவங்களுக்கு அந்த உள் மனசில் அழுந்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் தான் சொல்கிறான்ல, நீங்கள் வந்து எனக்காக நீங்கள் வேலைகளை பார்க்கும்போது மட்டும்தான் உங்கள் மனசு நல்லா இருக்கும். இல்லாத வரைக்கும் ஓவர் திங்கிங் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது அதுலேருந்து மீண்டு வரணும், அல்லாஹ்வுடைய அந்த கருணை எனக்கு வேணும், அல்லாஹ்வுடைய அந்த லவ் வேணும் அப்படின்னா என்னுடைய கொள்கைகளை நான் மாற்றிக்கணும். ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு பவருக்கு தான் நான் ஃபுல்லாக அடிபணியணும். அந்த பவர் நீங்கள் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இயற்கை அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்கவுங்க பேசிக்கிறாங்க. பட் ஒரு விஷயத்தை சார்ந்ததாக இருக்கணும், அது இறைவனை மட்டும்தான் இருக்கணும். அதே இவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் தஜ்ஜால். அந்த ஒன்றுங்கிறது தஜ்ஜாலையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அது தஜ்ஜாலுன்னு அவங்களுக்கு தெரியலை. சயின்ஸு டெக்னாலஜிலாம் தஜ்ஜால்னு தெரியலை. அது வந்து இப்போ வந்து அதுதான் டாப்பு, கடவுளுன்றது ஒன்று இல்லை, இதுதான் சயின்ஸ் தான் நிஜம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு புரியலை. ஒரு டெக்னாலஜி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லாது, இந்த மாதிரியான ப்ராமிசஸ்லாம் கொடுக்காது. ஆனால் அதாவது டெக்னாலஜியோட பேஸ் என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டு தான் அது திருப்பி தரும். ஆனால் அல்லாஹ்வுடைய பேஸ் என்னன்னா அவன் கொடுக்குற இன்புட்டை தான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுறோம். வித்தியாசம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சயின்ஸை தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப நியூமத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. இறைவன் வந்து அந்த கருணையாளன், அந்த ரஹீம் அப்படிங்கிற வார்த்தைக்காகவே நம்ம அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எப்போ அவனுடைய கருணை நமக்கு வரும் அப்படின்னு. இந்த மாதிரி சூழலில் கூட அவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும். அடுத்த ஆயத்து பாருங்க. மல் மசீஹுப்னு மரியம இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசூல் வ உம்முஹு சித்தீகா கானா யஅகுலானி துஆம் உன்துர் கைஃப நுபையினு லஹுமுல் ஆயாத்தி சும்மந்துர் அன்னா யுஃபகூன். இப்போ மரியத்துடைய குமாரர் மசி ஒரு இறை தூதரே அன்றி வேறு இல்லை. டைரக்டாக அல்லாஹ் சொல்கிறான், மரியத்துடைய குமாரரான இந்த மசி ஒரு தூதர் தான். இந்த ஈசா எல்லாமே சேம். ஸோ மசீஹ் வந்து ஒரு தூதர் தான், ஒரு இறை தூதர் இல்லாமல் வேறு இல்லை. அவங்களுக்கு முன்னாடியும் இறை தூதர்கள் பலர் வந்து போயிருக்காங்க. மேலும் அவருடைய அன்னை வாய்மையுள்ள ஒரு பெண்மணி. ஏன்னா மரியம்மை வந்து அந்த பனு இஸ்ராயல் என்ன பண்ணாங்க, தப்பான பெண்மணின்னு சொன்னாங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்று எடுக்குது அப்படின்னா ஊர் மக்கள் என்ன பேசுவாங்க? சேம் அதே தான் அன்னைக்கும் நடந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். ஸோ இவங்க மசீஹுடைய அன்னை வந்து ஒரு தூய்மையான ஒரு பெண்மணி. அந்த 2 பேருக்கும் அவங்க 2 பேருமே உணவு உண்பவர்களாகவே இருந்தாங்க. ஏன்னா இவங்க 3 கடவுள்னு சொல்கிறது மரியம்மையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூதர்கள் மரியம்மை கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஈசாவை நம்பி வந்தவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கிறிஸ்டியானிட்டி தன்னுடைய இதை வந்து இழந்துருச்சு. ஸோ அது இழந்ததன் காரணமாகத்தான் அந்த குகைத்தோழர்களோட வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து குகையில் போய் தஞ்சம் அடைவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் இறைவன் சொல்கிறான், நீங்கள் மரியமுடைய மகனும் வந்து சாதாரண மனிதர்கள் தான். இன்னும் வந்து இவர் வந்து ஒரு இறைதூதர். இந்த பெண்மணி வந்து ஒரு வாய்மையுள்ள ஒரு உண்மையான ஒரு பெண்மணி, ஒரு நல்ல ஒரு எல்லா ஒழுக்கமுள்ள வாய்மையுள்ள ஒரு பெண்மணி. ஸோ இவங்க வந்து உணவு உண்பவர்களாகத்தானே இருந்தாங்க. பாருங்க, நாம் சத்தியத்திற்கான சான்றுகளை எவ்வாறெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக்குகிறோம். மீண்டும் பாருங்கள், அவர்கள் எவ்வாறெல்லாம் உண்மையை விட்டு பிறந்து செல்கிறார்கள். அதாவது இவ்வளோ டைரக்டாக அல்லாஹ் காமிச்சும், இவ்வளோ ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இறைவன் சொல்லியும் அவங்க என்ன பண்ணுறாங்களா, அந்த கிறிஸ்துவர்கள் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களாம், மீண்டும் மீண்டும் அந்த உண்மையிலேருந்து பிறண்டு போகிறாங்களாம். அதை பார்க்க சொல்லி இறைவன் நம்மக்கிட்ட சொல்கிறான். குல் அத்தஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யம்லிகு லகும் தர்ரன் வலா நஃப்ஆ வல்லாஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். நீர் அவர்களிடம் கூறுவீராக, அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு இழப்பையோ லாபத்தையோ அளிப்பதற்கு சக்தி அல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள்? ஆனால் அல்லாஹ் தான் யாவற்றையும் செவியேற்பவனும் நன்கு அறிபவனும் ஆவான். ஸோ நம்ம வந்து அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட சொல்கிறான் என்னென்னா, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அல்லாஹ்வை விடுத்து, இறைவனை, உங்களையும் என்னையும் படைத்த இறைவனை விடுத்து நமக்கு இழப்பையோ லாபத்தையோ லாஸ் ஆர் ப்ராஃபிட் எதையுமே தர சக்தி இல்லாததை நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டெக்னாலஜி, சயின்ஸு இதுவாக நமக்கு லாப நஷ்டத்தை தரப்போகுது. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அது போக்கில் தான் நம்ம இருக்கோம். பட் நம்ம உள்ளம் எதை நம்புது, அதுதான் இங்கே விஷயம். ஸோ நம்மளுடைய உள்ளத்துக்கு தான் இங்கே இது. ஸோ இவங்களை நீங்கள் வணங்குறீங்களா? ஆனால் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செவியேற்பவன், எல்லாத்தையும் நன்கு அறிபவன். ஸோ இப்படி ஒரு விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்கிறான். இதில் கண்டிப்பாக நமக்கு படிப்பினை இருக்கும். சிந்திச்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த